இதில் வந்து விஜயநாட்டை கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குது. ஏனுங்கன்னா மார்ச் மாதமே டாஸ்மாக் ரைடு வந்துருச்சு. மார்ச் மாதம் ரைடு வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து உட்கார்ந்து அடித்தடி சண்டையெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு அந்த ஊழலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். முதல் ரைடு 3 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. அதுக்கப்புறம் 2வது ரைடு நடந்தது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. இதெல்லாம் நடக்கிற போது வாயே திறக்காத நீங்க ஏன் இப்போ வந்து வாயை திறக்கிறீங்க? இதுதானே உங்க டக்கு? டாஸ்மாகில் ஊழல், அதுல திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர் அடிபடுது, அவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு 3 மாசம் ஆகுமா? மார்ச், ஏப்ரல், மே முடிய போகுது. இப்பதான் வந்து நீங்களும் வாயை திறந்துருக்கிறீங்க. இது என்ன கணக்குன்னே நம்மளுக்கும் புரியல. ஒருவேளை பாயிண்ட் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நான் சொன்ன மாதிரி திமுகவை தனியா திட்டக்கூடாது, அதனால திமுகவும் பாஜகவும் எப்ப சேருவாங்களோ அப்ப சேர்ந்து திட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏன்னா டாஸ்மாக் ஊழலை பத்தி மட்டும் பேசினா அது திமுகவை மட்டும் தனியா திட்டுற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்ப அண்ணனுக்கு வந்து அது பாதிப்பாகும் இல்லையா? அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல.